வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் அவர்கள் தங்கலான் படத்துக்கு அடுத்து தான் நடிச்சிருக்கிற படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆ தங்கலான் அது ஒரு ஒரு மாதிரியான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டிய ஒரு படம். சியான் அவருடைய கரியர் பெஸ்ட்டான ஒரு ஆக்டிங் அது. ஸோ அந்த படத்த ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் 100 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுல வசூல் பண்ணதா தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த படத்துக்கு அடுத்ததா வீர தீர சூரன் இந்த படத்துல நடிக்கிறார்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தகவல்லாம் வெளியா இருந்த நிலையில எஸ்.யு. அருண்குமார் அவருடைய டைரக்ஷன்ல இந்த படம் வரப்போகுது அப்படின்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு நெருப்பு ஒண்ணு பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அது வேற லெவலா ஹிட் ஆச்சு. கிளிம்ஸா ஒண்ணு விட்டாங்க. அதுவுமே ரொம்ப இதுவாச்சு. அப்புறம் அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணி அதுவும் ஒரு வீடியோவா வெளியிட்டாங்க. அதுவுமே ரொம்ப ஃபயரா போச்சு. இந்த நிலையில தான் அந்த படத்துடைய பார்ட் 2 வரப்போகுது அப்படின்ற மாரி அவங்க தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்ட் 1 இருக்கா அப்படின்றது தெரியல. இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்ட் 2ன்னு சொல்லும்போது பார்ட் 1 இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த நிலையில தான் பார்ட் 2 இப்போ வரப்போகுது. மார்ச் 27 அடுத்த வாரம் வியாழக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில அந்த படத்துடைய ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வேற லெவலான ஒரு படமா இது இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் இல்ல எல்லாருமே இந்த படத்தை பத்தி சொன்னவங்க எல்லாருமே இது வந்து ரொம்ப கிளாசிக்காவும் மாசாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ்.ஏ. சூர்யா கூட அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, தூள் படத்துக்கு அடுத்துதான் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னவோ தெரியல. தூள், சாமி இது போல படங்களுக்கு அடுத்துதான் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படம் வந்து பெருசா அந்நியன் இது மாதிரிலாம் பெருசா போகாம அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாவே அவருக்கு போயிட்டு இருக்குது. தங்கலான்லாம் அப்படி ஹிட் ஆக வேண்டியதுதான். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. சியான் விக்ரம் அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவில கூட அவர் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நடிகர். ஸோ அவருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இடம் இருக்கணும், இருந்திருக்க வேண்டியது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2003ன்னு நினைக்கிறேன். தூள் படம் வந்து ஜனவரி 12ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஆக்ஷனான ஒரு படம். தரணி இயக்குனாரு. பாடல்களும் வேற லெவலான ஹிட்டு. வித்யாசாகர் இசையில செம ஆக்ஷன் படம். ஒரு சீன் கூட வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வேற லெவலான ஒர்த்தான சீனு. ரொம்ப கூஸ்பம்ப் மூமெண்டான ஒரு படம். அதுக்கப்புறம் தான் விஜய் இதுமே அதே பொங்கலுக்கு தான் வருது. ஆனா 2 நாள் கழிச்சு 14 15 வருது. ஆனா முன்னாடி ரிலீஸ் ஆன தூள் படம் இவ்வளோ சக்கப்போடு போட்டு எனக்கு தெரிஞ்சு 175 நாளைக்கு மேல ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய வசூல் சாதனை அந்த படம் நிகழ்த்தினது. ஸோ இது மாதிரி விஜய் அவர்கள் படங்கள்லாம் வந்தா கூடமே நம்ம சியான் விக்ரமுடைய படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு. ஸோ அப்போ ரொம்ப மாசா இருந்தாரு. ஸோ அப்படி இருந்த ஒரு நடிகர் இன்னைக்கு விஜய்க்கு அடுத்ததாவது இருக்கணும்ல. ஸோ ரொம்ப கீழே இருக்காரு. சிவகார்த்திகேயன்லாம் அதுக்கப்புறம் தான் இவரை வந்து கணக்குல எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலையில இந்த படமாவது அவரை வந்து வேற லெவலுக்கு கொண்டு வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சியான் விக்ரம் இந்த ட்ரெய்லர்ல வேற லெவலா காட்ட போறாரு. செம ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறாரு. எல்லா கெட்டப்புமே வேற லெவலா இருக்கு. ஒரு 4, 5 கெட்டப்ல வராரு. ஒரு சட்டியில வருவாரு. சட்டி போட்டுன்னு பைய பின்னாடி புடிச்சிட்டு. ரொம்ப மாசா இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் எட்டி எட்டி உதைப்பாரு கீழ பயங்கரமா அடிபட்டு. ஆனா டக்குன்னு அவரு எழுந்திருப்பாரு இவரை அமுக்கிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமா இருந்தது. அதே போல துப்பாக்கி சுடுற மாதிரி சீனு, அதுக்கப்புறம் ஃபைட் சீன்லாம் வேற லெவலா இருக்கு. ரொம்ப தரமான ஒரு படமா இது இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் அருணகிரி அப்படின்ற ஒரு போலீஸ் கேரக்டர்ல அவரு நடிச்சிருக்கிறாரு. ஸோ சியான் விக்ரமுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியும் எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் சொல்றாரு. அதனால சியான் விக்ரம் அண்ட் எஸ்.ஏ. சூர்யா இவங்களுக்குள்ள பெரிய மோதல் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வில்லன்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. சுராஜ் வெஞ்சிரமுடு அப்படின்ற ஒரு நடிகரை காட்டுறாங்க. அவர் ஒரு சீன் தான் காட்டுறாங்க. கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை யாரோ அவுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுல சுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துஷாரா விஜயன் ஹீரோயின். ஸோ அவங்க வந்து ஒரு சீன்ல காப்பி எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. ரொம்ப பதட்டமா தெரியுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஃபயர் மூடுக்கு அந்த படம் போகுது அந்த டைம்ல அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. இந்த ட்ரெய்லர்ல ஃபுல்லா பார்க்கும்போது அடுத்ததா ஜிவி பிரகாஷ் தான். ஸோ மிரட்டி இருக்கிறாரு. அப்படியே பயங்கரமான மியூசிக் போயிட்டு அந்த ஒரு பிஜிஎம் ஹீரோ பிஜிஎம் நம்ம சியான் விக்ரம் எழுந்திருக்கும் போது கொடுப்பாரு பாருங்க. பயங்கரமா இருக்குது. வேற லெவலில் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதை நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர்ல சூப்பரா கன்வே ஆயிடுச்சு. தேனீஸ்வர் அவருடைய ஒளிப்பதிலாம் வேற லெவல் இருக்கு. நைட் சீன்லாம் பெரும்பாலும் நைட் சீன் தான் இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்குது. அதே போல எடிட்டிங்கும் பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையெல்லாம் சூப்பரா செட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு. குறிப்பா வந்து ஸ்டண்ட் காட்சிகள்லாம் வேற லெவலா தெறிக்க போகுது.
இந்த படத்துக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவார்டு கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. கிளாசிக்காவும் இருக்குது, ரொம்ப மாஸாவும் இந்த ட்ரெய்லர் சொன்ன மாரியே இருக்கு. எஸ். ஏ. சூர்யா சொல்ற மாரி. ஸோ ரொம்ப வெறித்தனமான இந்த ஒரு ட்ரெய்லர்ல நம்மளுக்கு என்ன கதையா இருக்கும் அப்படின்றது வந்து தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சியான் விக்ரம் அவர்கள் மளிகை கடை வச்சுட்டு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட இருக்கிறாரு. அவர்கிட்ட ஏதோ வில்லன்கள் வந்து பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் எதையோ இழக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்குறாருன்ற மாரி கதை நம்மளுக்கு ஒரு பக்கம் தோணுனாலுமே, இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் வந்து யாருக்கோ வேலை பார்க்குறாரு. ஸோ வேற ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து இவரு இன்னொருத்தங்களுக்கு வேலை செஞ்சு குடுக்குறாரு. ஸோ அதன் மூலியமா ஏதோ பிரச்சனை வருது. அதன் மூலியமா குடும்பத்துக்கு ஏதோ இழப்பு வருதுன்ற மாரி நம்மளுக்கு இந்த கதை வந்து புரியுது. அதனால நெறைய காட்சிகள், நெறைய பேர இதில காட்டுறதால நம்மளுக்கு 2 விதமான கதையா தோணுது. ஸோ படம் வந்தா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கிளியர் ஆகும். ஆனா இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் வேற லெவலான ஒரு கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்ட ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே தங்கலான் படத்த நெறைய பேர் வந்து சரியா போலன்னு சொன்னதாலயோ என்னவோ தெரியல, இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 5 மில்லியன் வியூஸ் கிட்ட தான் போயிட்டு இருக்குது. அதேபோல ஒரு 1,00,000 லைக்ஸ தாண்டி இந்த ஒரு ட்ரெய்லர் போகுது. ஆனா ட்ரெண்டிங்ல நம்பர் 1 புடிச்சிருக்கு YouTubeல. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து சூப்பரான வெறித்தனமான ஒரு ட்ரெய்லர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இனி வரும் நாள்கள்ல அடுத்தடுத்த நாள்ல இந்த படத்துக்கு வேற லெவலான ஹைப் கண்டிப்பா கிடைக்கும். இந்த படம் அ சியான் கேரியர்லயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படமா இது அமையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. தங்கலான் விட்டத இத புடிச்சிருவாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.